அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இங்கு குழும்பி இருக்கக்கூடிய நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வருட ரமலானில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக, ஏகத்துவத்திற்காக உழைத்த வரலாற்று பெண்மணிகளைத்தான் தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். அதன் முதல் பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை குறித்து தினந்தோறும் சுருக்கமான முறையில் அறிந்து வருகிறோம். மூமின்களின் தாய்மார்கள், மூமின் இனத்திற்கே முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட தாய்மார்கள் இவர்கள் எல்லாம். ஆக வழக்கமாக நாம் சொல்லுவோம், இந்த வரலாறுகளை எல்லாம் ஒரு கதைகளாக கேட்டு அந்த சபையிலேயே மறந்துவிட்டு நாம் செல்வதற்காக அல்ல. காலம் காலமாக இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவர்களுடைய ஈமான், இவர்களுடைய தக்குவா நம்முடைய உள்ளத்தோடு, நம்முடைய ஈமானோடு இரண்டர கலக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினைக்காகத்தான் இப்படிப்பட்ட தாய்மார்களுடைய வரலாறு இங்கு கூறப்படுகிறது. இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவியான அன்னை மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து தான் தெரிய இருக்கிறோம். அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. நிறைய சம்பவத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறமா என்னங்க நடக்குது? நிறைய வெற்றிகள் இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்குது. ஃபதஹ் மக்கா போன்ற வெற்றியெல்லாம் பெருசாக கிடைச்சது. அப்போ ஹிஜ்ரி 7வது ஆண்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எல்லா மன்னர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அப்படி கடிதம் எழுதி அனுப்பும்போது ஒரு மிஸ்ர் நாட்டை சார்ந்த, இன்னைக்கு ஈஜிப்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மிஸ்ர் நாட்டை சார்ந்த ஒரு மன்னருக்கு என்ன பண்றாங்க, அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் முகௌகிஸ் என்கிற அவர் பேர் முகௌகிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னரும் மிஸ்ர் நாட்டில் இருக்கிறார். அவங்களுக்கு என்ன பண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போறவர் யாரு? ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கடிதத்தை பார்த்து அந்த முகௌகிஸ் என்ன பண்றாரு, இஸ்லாமிய கொள்கை, அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்ற முழுமையான தகவல் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப அதை பார்த்து அந்த மிஸ்ர் நாட்டினுடைய மன்னர் கொஞ்சம் சந்தோஷமாகி, இஸ்லாத்தை ஏற்றதாக அந்த வரலாற்றில் நம்மளால பார்க்க முடியல, ஆனா அந்த கடிதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரா, ரசூலுல்லாவை பத்தி சொல்லிட்டு, நீ இப்படிப்பட்ட மனிதருக்கு நான் அன்பளிப்பு தர வேண்டுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு கழுதையை கொடுக்கிறார். அடுத்து 1000 மிஸ்கால் தங்கத்தை வழங்குறார், 20 ஆடைகளை வழங்குறாரு, அதோடு சேர்த்து 2 பெண்களையும் வழங்குறார் அந்த மிஸ்ர் நாட்டுடைய மன்னர். அதுல ஒருத்தவங்க யாரு, இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது யாருன்னு சொன்னா சீரின் ரலியல்லாஹு அன்ஹா, அக்கா தங்கச்சி 2 பேரும். அப்ப இவங்களை கூட்டிட்டு இந்த ஹாத்திப் பின் அபி பல்தா என்ன பண்ண, எல்லா பரிசு பொருளையும் எடுத்துக்கிட்டு மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வராரு. வரும் வழியில என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த 2 பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன, ஆனா அவங்க அந்த மிஸ்ர் நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அடிமையாக வேலைக்காரியா இருந்தாலும் கூட, ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு அந்தஸ்தோட அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள ஊர். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, தான் அடிமை அப்படிங்கிற ஒரு வேலை செய்யறோங்கிற நினைப்பே இல்லாம அந்த ஊரினுடைய பெரிய ஒரு பொறுப்பாவே அவங்க இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அல்லாஹ்வை குறித்து, இஸ்லாத்தை குறித்து சொல்லும் போது அந்த சபையிலேயே அவங்க இஸ்லாத்துடைய தாக்கம் உண்டாகுது. அவங்க இஸ்லாமை ஏற்கல, இஸ்லாத்துடைய தாக்கம் இந்த ஹாத்திப் பின் அபி பல்தா மூலமாக உண்டானதாக ஒரு வரலாற்று செய்தியை அல் இசாபா அப்படிங்கிற கிதாபில் 11737வது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டி வந்ததுக்கு பின்னால, அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கிறோம். அவங்க வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பெண்களையும் தங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வந்த பின்னால் இந்த 2 பெண்மணியுடைய நிலைப்பாடு என்ன, முன்கூட்டியே இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்த பெண்மணியா இருந்திருக்கிறாங்க. யாரு, இந்த கூட்டு வந்த ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்த காரணத்தினால, அல்லாஹ்வை நீங்க ஏத்துக்குங்க சொன்னதுதான் தாமதம், அந்த 2 பெண்மணிகளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த சபையிலேயே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே அவர்கள் ஏகத்துவ கலிமாவை முழங்கினார்கள் என்கிற ஒரு சம்பவத்தை தபகாத் பின் சஅத் என்கிற கிதாபில் 1வது பாகம் 134வது பக்கத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அப்போ அடுத்து என்ன நடக்குது, அந்த சகோதரி சீரின் ரலியல்லாஹு அன்ஹாவை அன்றைக்கு மக்காவில் பெரிய ஒரு கவிஞராக இருந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க.
மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை அதே தபகாத் பின் சஅத் கிதாபில் 1வது பாகம் 214வது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவங்க மிஸ்ர் நாட்டினுடைய கிபுத்தியா என்கிற கோத்திரத்தை சார்ந்த உயர் ரகமான ஒரு கோத்திரம், அழகும் நுண்ணறிவும் உள்ள பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை குறித்து சொல்லும்போது அல் முதைகிப் என்கிற கிதாபிலே 1வது பாகத்தில் 57வது பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அதாவது இவங்களுடைய அந்த பணிவு எந்த அளவுக்கு பணிவுன்னு சொன்னா, மத்த மனைவிமார்களை குறித்து கொஞ்சம் ரோஷப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நாங்க ரோஷப்படலை. ஏன்னா இவங்கள்ட்ட இருந்த அந்த அடக்கம், இவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு பணிவு, ஒரு சாந்த குணம், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் என்னங்க, ஒரு சாஃப்டான குணமா இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு சந்தோஷமாக நினைப்பாங்க, எல்லாரும் பழக ஈஸியா இருக்கும். பெருமானாருடைய குணம் எதுதாங்க, பார்ப்பதற்கு அப்படியே பழகிற வகையில் இருப்பாங்க. ஒரு மூமினை பார்க்கும்போது சிடுமுஞ்சியா ஒரு எரிச்சல் பட்டு இருக்காம முகத்தை ஸ்மைல்னஸோட பார்க்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு பரக்கத்தான், அதுவே ஒரு தர்மம். அல்லாஹ்வினுடைய ரசூல் சொன்னாங்க, அல் இப்திசாமு சதகா. ஒரு சகோதரனை பார்த்து, அதாவது சாதாரணமா பொன்முறை பூக்கணும், சண்டை போட்டுக்கிட்டோம், நான் அவர் சண்டை போட்டோங்க, அடுத்த நாளே அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா அந்த சண்டெல்லாம் அப்படியே டவுன் ஆயிரும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த அடிப்படையில நல்ல ஒரு சாந்த குணம் ஒரு பெண்மணியாக. சில பேர் விசாரிப்போம், அவர் எப்படிங்க, அவரா ரொம்ப சாஃப்டான ஆளு, பேச ரொம்ப நளினமான ஆளு, காட்டமால எரிஞ்சுலாம் விட மாட்டாரு, போய் பேசுங்க, இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பண்பு நம்முடைய உள்ளத்துல என்னங்க, ஏன்னா யார் வேண்டுமா நம்மள்ட்ட வந்து பேசலாம், அவங்க பேச்சுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுப்போம் அப்படின்னு நிலைப்பாட்டு இருப்போம். சில பேர்லாம் இருக்கிறாங்க, போய் நின்றவங்களேன் மதிப்பே தராத மக்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய வேலைகளே பார்த்து கொண்டு இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பேச 2 வார்த்தை இப்படி வந்தீங்களா போனீங்களா இதோடு பேசி முடித்துக் கொள்வார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு சுருக்கமாக இருந்தாலும் வந்தவர்களுக்கு மன நிறைவை தருகின்ற 2 வார்த்தை பேசுவாங்க. அந்த 2 வார்த்தையே எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய குணத்திலிருந்து அந்த தன்னடக்கத்தையும் நல்ல மக்களிடத்தில் சாந்தமான குணம் உள்ள பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. அந்த குணத்தை பார்த்து தான் நான் ரோஷப்பட்டேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து நிறைய சம்பவங்கள் நமக்கு கிடைக்கல, ரொம்ப ரொம்ப குறைவான சம்பவம் தான் நமக்கு கிடைக்குது. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரி 8வது ஆண்டில் துல்ஹஜ் மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையின் பெயர் இப்ராஹிம். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மனைவிமார்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து குழந்தையை ஈன்று கொடுத்தது, பெற்று கொடுத்த மனைவிமார் 2 பேர் தான். ஒன்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மூலமா 6 குழந்தைகள், 2 ஆண் மக்கள் 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அதுக்கு அடுத்து எந்த மனைவிக்கும் குழந்தை பிறக்கல. இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான் இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் பெருமானாருக்கு அவ்வளவு சந்தோஷம். தனக்கு என்னன்னா, ஏற்கனவே யூதனும் கிறிஸ்துவர்களும் மக்கத்து குறைஷிகளெல்லாம் கேலி கிண்டல் பண்றாங்க, பெருமானார் பெருசா எடுத்துக்கல, முகமது சந்ததி இல்லாம போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆண் பிள்ளை பிறந்த பின்னால் தாவாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நிறைய நபிமார்கள் ஆண் பிள்ளைக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எதுக்காக ஆண் பிள்ளைக்கு துவா செய்யறாங்க? சொத்தை பராமரிக்கிறதுக்கும், சொத்துக்கு வந்து அதாவது எல்லா சொத்தையும் நல்லா டெவலப் பண்றதுக்கும், குடும்பத்தை காப்பாது, இதுக்கெல்லாம் 2வது காரணம். ஆனா அன்றைய நபிமார்கள் பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் சந்தோஷப்பட்டாங்க. காரணம், நம்முடைய தாவாவை மார்க்க பணியை யஹ்யா அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் இப்ராஹிம் நபியாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுமே தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க நாடினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை குறித்து நாம் கேள்விப்படும் போது அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில அறுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கனவை காண்றாங்க, அதையே நீங்க செஞ்சு முடிங்க அப்படிங்கிற பிள்ளையாகவும் அவங்க வளர்றாங்க. அந்த மாதிரி தன்னுடைய தாவாவுக்கு உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் அன்றைக்கு பிள்ளைகள். அந்த மாதிரி தனக்கு ஒரு தாவாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் வகையில் நம்முடைய பிள்ளை பிறந்துருச்சே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஹதீஸை நீண்ட நெடிய சம்பவம் நீங்கள் கிதாபிலே பார்த்துக் கொள்ளலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, புகாரியில் 1303வது நபி மொழியாக, முஸ்லிமிலே 4634வது நபி மொழியாக 2 கிதாபிலும் இடம்பெற்ற ஒரு நீண்ட நெடிய சம்பவம். பிறந்த குழந்தை ஹதீஸ்ல பார்க்கலாம், 16 அல்லது 18 மாதங்கள் குழந்தை நிரம்பி இருக்கிறது, பால் குடி மறவாத குழந்தை. பெருமானாரோ இறந்து அன்றைக்கே மரணித்து இருந்தாவது கொஞ்சம் கஷ்டம் தெரியாது, அல்ல ஒரு வாரம் கழிச்சு இருந்தா கூட அப்படி மறந்துடலாம், அது பெரிய ஒரு பாதிப்பா தெரியாது. நல்ல குழந்தை தூக்கி கொஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தை இருந்தபோது ஒரு 16-17 மாசம்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு குழந்தை நம்மோட அட்டாச் ஆயிரும். அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை
உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அந்த குழந்தையினுடைய சக்கராத்துடைய நிலைமையில இருக்குது அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, வந்து அந்த குழந்தையை கையிலே வாங்கி அப்படியே வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய உயிர் அங்குமிங்குமாக அப்படியே இழுத்து கொண்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்கள், அகிலத்தின் அருட்கொடைய உங்களுடைய கண்ணீரிலே நாங்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்களும் அழுகுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தருணத்திலே என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அழுதது அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையினால் அழுது இருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த சம்பவத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது நிராசை தன்மை அடையவே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்கிற மன வலிமை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு மன வலிமை நம்முடைய உள்ளத்துல இருக்கணுங்க. ஏன்னா ஒரு அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை எப்படி தன்னுடைய நேசனாக தேர்ந்தெடுப்பான் தெரியுமா? நெருங்கிய உறவுகள், நாம எவ்வளவு யார் மீது அதிகமா அன்பு வச்சிருக்கிறோமோ அப்படிப்பட்டவருடைய உயிரை எடுத்து தான் இவன் எப்படி இருக்கிறான், சோதனையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் இந்த அடியான் என்ன நினைக்கிறானா, என்னையே சார்ந்திருக்கிறானா. கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போகின்ற மக்கள் 70,000 நபர்கள்ல ஒரு பண்புடையவர்கள் யார்? என்ன நடந்தாலும் வஹும் யதவக்கலூன அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே முழுமையான நம்பிக்கை அவங்க வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தில் நீங்கள் அழகாக பார்க்கலாம். சஹாபாக்கள் அழுகுறாங்க, அவங்களுக்கு கடுமையான வருத்தம். அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்ட ஒரு நாள். எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகன் இப்ராஹிம் இறப்பினால் சூரிய கிரகணமே ஏற்பட்டு போய்விட்டதே, அது சூரியனே வருத்தப்படுகிறதே யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட மனம் தளராமல், மக்களே அப்படி சொல்லாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற பெரிய பிரம்மாண்டமான ஒரு அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு, யாருடைய இறப்புக்காகவும் இந்த சூரியன் சந்திரன்களை இப்படி ஆகுவதில்லை, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்காக அல்லாஹ் நாடினான் அப்படி நடந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய மகனை கையில், இறந்து போன மகனை கையில வைத்துக் கொண்டு பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய இந்த இப்ராஹிமுக்கு சொர்க்கத்தில் ஒரு செவிலி தாயின் மூலமாக அல்லாஹ் பால் கொடுக்க வைப்பான் என்று ஒரு ஹதீஸை அதே தொடரில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்த குழந்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அடிமையாக இருந்தாங்க. நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, அதாவது மனைவிமார்கள்லயே இந்த பெண்மணி வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய பிளான் நடக்குது. எந்த அளவுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு பத்தி பேசும்போது கூட அவங்க வீட்டில் தேன் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் வருவாங்க, அதை பிரிக்கிறதுக்காக ஐஷா அலியா ஹப்ஸா அலியும் பிளான் போடுவாங்கலாம் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் அதிகமாக இருந்தாங்க, இவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்ச்சியை செஞ்சாங்க நிறைய பெண்கள் அப்படிங்கிற வரலாறு பார்க்கிறோம். ஆனா இந்த தாயினுடைய இந்த தியாகத்தை, தன் பிறந்த குழந்தை இறந்து போனதை நினைத்து எந்த விதமான மன வருத்தம் படவில்லை. ஒரு மூமினான மனிதனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்து விட்டான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே நான் இதனால நமக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான், இதன் மூலமாக இன்றைக்கு என்னுடைய கண்கள் கலங்கினாலும் நாளைய மறுமையில் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவானா இல்லையா. ஏனென்று சொன்னால் சிறு வயதிலேயே நிறைய மக்களை பார்ப்போம், நிறைய நபர்கள் போன்ல பேசும்போது சொல்லுவாங்க, இறந்து அதாவது குழந்தை பிறந்தவனே இறந்துருச்சு, சிறு வயதில் இறந்து விட்டது அப்படின்னு நினைவுத்து, அதாவது ஒரு வாலிப பருவத்தை அடைவு முன்னாடி இறந்து போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. அதை நினைச்சு வருத்தப்படுவானால் அப்படி பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் தருகின்ற பாக்கியத்தை உங்களுக்கு தெரியுமா? நாளைய மறுமையினுடைய நாளிலே இளம் வயது சிறு வயதிலேயே பிள்ளைகள் இழந்த பெற்றோர்கள் சொர்க்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்திலே. அந்த மக்களுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு நன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அனுமதி என்று யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறு வயதிலே இறந்து போன குழந்தைகளுக்கு பாக்கியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் தருகின்றான். அப்போது அந்த தாய் தந்தை அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் நன்மை குறைவாக இருந்த காரணத்தினால் அழுது மன்றாடி கொண்டிருக்கும் போது அந்த பிஞ்சு குழந்தை வரும், அல்லாஹ்விடத்திலே முறையாடும், யா அல்லாஹ், இவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தை, யா அல்லாஹ், உலகத்திலே என்னை பெற்றெடுத்தார்கள், பெற்றெடுத்த உடனேயோ அல்லது சில மாதங்களேயோ அல்லது சிறு வயதிலே என்னை இழந்து விட்டார்கள், யா அல்லாஹ், நான் இறந்த பின்னால் இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூட உன்னுடைய அருளை விட்டு நிராசை அடையவில்லை, யா அல்லாஹ்,
எனக்காக இவர்கள் வருந்தினார்களே தவிர உன்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை எப்படி சந்தோஷமாக இந்த சொர்க்கத்திலே உலாவர செய்திருக்கிறாயோ, என்னை ஈண்டெடுத்த இந்த தாய் தந்தைக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ தர வேண்டும் ரஹ்மானே என்று அந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் துவா செய்யுமாம். இதை விட என்ன பாக்கியம், இதை விட என்ன சிறப்பு இருக்க போர் யோசித்து பாருங்கள். அப்படிதான் அந்த சுப செய்தி சொல்லப்பட்ட பின்னால் இந்த மாரியார் ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு பெரிய பாக்கியமா, இவ்வளவு சிறப்பா என்று சந்தோஷப்பட்டார்கள். பெருமானாருடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை வருடங்கள் கழித்து தனக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தை இறந்த பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது அவள் நம்பிக்கை கூடியதே தவிர எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் நிராசை அடையவில்லை. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய உறவு, உங்களுடைய சொந்த பந்தங்கள் இறக்கும் போது நீங்கள் ஒப்பாரிவிக்காதீர்கள், கூச்சலிடாதீர்கள், அது ஷைத்தானுடைய காரியம். அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான், அல்லாஹ் அவங்களோட மறுமையில பேச மாட்டான் என்றெல்லாம் எச்சரித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய மூமின்களின் தாய்மார்கள் வரலாறு நாம் பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுடைய வாழ்க்கையிலையும் நெருங்கிய உறவுகள், சொந்த பந்தங்கள், தாய் தந்தை சகோதரர்கள் இறக்கும் போதெல்லாம் 3 நாள் கழித்து தங்களை அலங்காரம் செய்து கொள்வார்கள், வாசனை திரவியங்களை தடவி கொள்வார்கள். காரணம் 3 நாளைக்கு மேல எந்த விதமான துக்கமும் கிடையாது என்று சொல்லி. அப்படி வேணா அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 155வது ஆயத்துல சொல்லும்போது, வல நபுலு வன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிமில் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன். மக்களே, உங்களுக்கு அச்சத்தை கொண்டு, பொருளாதார இழப்புகளை கொண்டு, உயிர் இழப்புகளை கொண்டு, பசி பட்டினியை கொண்டு எல்லாம் உங்களை நாம் சோதிப்போமே. ஆனால் அதெல்லாம் தாங்கி அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்து, சகிப்பு தன்மையோடு இருந்து ஈமானிய வலிமையை யார் காட்டுகிறார்களோ, நபியே அந்த மக்களை நோக்கி சொல்லுங்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் சுவன சோலையில் உலா வரக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ் சுப செய்தி கூறியிருக்கிறானே, அது எங்களுக்கு போதாதா என்று போர்க்களத்திலே கணவனை இழக்கும் போது, போர்க்களத்திலே பிள்ளைகளை இழக்கும் போது, எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு மருந்தாக இருந்த ஆயத் இந்த 2வது அத்தியாயம் 155வது ஆயத். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் ஏதாவது துக்கமான செய்தியை கேட்டுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தான் மீளக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தரம் கொண்ட பெண்மணியாக இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மாரியா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்கத்துக்காக இஸ்லாமை ஏற்று வாழ்ந்த காலங்கள் குறைவான காலங்களாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு முழுமையாக வாழ்ந்தாங்க. நிறைய அறிஞர்கள், நிறைய மார்க்கம் பேசுகின்றவர்கள் மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவை மனைவிமார்கள் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க. 11 மனைவிமார்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து அவங்களோடு வாழ்ந்த மனைவிமார்கள் தான் என்பதை நாம் இந்த சபையில விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செலவினங்களுக்காக உதவித்தொகை செய்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக செலவினங்களை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கையான முறையில் மரணித்தார்கள். ஜன்னத்துல் பக்கி மதீனாவில் இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தியை ஹாக்கிம் என்கிற கிதாபில் 6822வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். 2வது இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மூமின்களின் தாய்மார்களுடைய பெயர் ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸைனப் என்கிற பேர் இன்னொரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேரு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாருங்க? ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்த பின்னால் ஹிஜ்ரி 3 முஹர்ரம் மாதத்திலே உஹது போர்க்களத்துக்கு பின்னால் என்ன பண்றாங்க? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தையின் பெயர் குஸைமா, தாயின் பெயர் ஹிந்த் பின் அபி என்று அழைக்கப்படக்கூடியதாகும். இவர் யாருன்னு சொன்னா, மைமுனா அலி பத்தி பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே, ரலியல்லாஹு அன்ஹா பத்தி பார்க்கும்போது அந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தாய் வழி சகோதரி தான் இவங்க. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய தாய் வழி சகோதரி தான் இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை திருமணம் முடித்து, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணியாக இவங்க இருந்தாங்க. நல்ல அரவணைப்போடு இவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து அவங்களுக்கான பணிவிடை செய்தாங்கன்ற செய்தியை நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்து பெண்களைத்தான் நபி திருமணம் முடிப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சொர்க்கத்து பெண்மணியினுடைய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் பெற்ற நபராக இவங்க இருந்தாங்க. ஏன் இவங்களை பத்தி டீடைல்ஸ் ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள்லயே ஹதீஜா அலிக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மரணிச்ச ஒரே பெண்மணி, ஹதீஜா அலிக்கு அப்புறம்
யாருன்னா இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவங்க பிறந்தாங்கன்ற செய்தி நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலத்திலே ஏற்று பல தியாகங்கள் பல கஷ்டங்கள் பட்டாங்கன்ற நிலைமை நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இவங்களுடைய முதல் கணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல்லா பின் ஜஹ்ஷ் என்பதாகும். இவர் திருமணம் முடித்த பின்னால் உஹது போர்க்களத்தில் இந்த அப்துல்லா பின் ஜஹ்ஷ் என்ன ஆகுறாரு, ஸைனப் பின் ஜஹ்ஷனுடைய ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் தான் இவர். அவரு உஹது போர்ல ஷஹீதாகவும் அந்த உஹது போர்ல நிறைய பெண்கள் ஷஹீதானாங்க. உங்களுக்கே தெரியும், உஹது போர் முதல்ல முஸ்லிம்களுக்கு வெற்றியாக இருந்தது, பின்னாடி அந்த முஸ்லிம்களுக்கு தோல்வியாக போகுது. நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக, அது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்மணியாக இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ் அவங்க திருமணம் முடிச்சாங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து சொல்லும்போது சிறப்பா சொல்லுவாங்க, உம்முல் மசாகின். ஏற்கனவே இன்னொரு மனைவிமாருக்கு இந்த பேர் ரசூலுல்லாஹ் சிறப்பா சொன்னாங்க, ஏழைகளின் தாய். அந்த அளவுக்கு இவங்க மரணித்த போது நிறைய ஏழைகள் அழுதாங்க. என்னத்தான் தான் போர்க்களத்திலே கணவனை இழந்தாலும் கடுமையான உழைப்போடு தன் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்த பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. இவங்களுடைய எளிமையான குணத்தை பார்த்து நான் கவரப்பட்டேன் அப்படின்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதங்கள், சரியா கணக்கு போட்டு பார்க்கணும்னு சொன்னா 8 மாதங்கள் தான் என்ன பண்றாங்க, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்றாங்க. ஹிஜ்ரி 4வது ஆண்டில் ரபீல் அவ்வல் மாசத்தில் இவங்க, அதாவது இவங்களுக்கு வயது 30ஆக இருக்கும் போது மரணிச்ச செய்தி நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி 2 மனைவிமார்கள் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு 2 பேர் தான் முதல்ல மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறமாக தான் மற்ற ஏனைய மனைவிமார்கள் மரணிச்சாங்கன்ற சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களே, இந்த 2 தாய்மார்களுடைய வரலாற்றின் மூலமாக இன்றைக்கு நாம் பெறப்போகின்ற படிப்பு என்ன தெரியுமா? இந்த ஸைனப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து நிறைய சம்பவம் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட உஹது போர்க்களத்தில் தன்னுடைய கணவனை இழந்தார்கள். அந்த உஹது போர்க்களத்துக்கு பின்னால் பெரிய செல்வாக்கு, எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் தான் பெரிய ஒரு விதவையாக மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொன்னாங்க, சொர்க்கத்து பெண்களைத்தான் நபி தேர்ந்து செய்வார்கள். அந்த மாதிரி முன்கூட்டிய ஆரம்ப காலத்திலேயே சொர்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. போர்க்களத்திலே கணவனை இழந்த அந்த வடு அல்லாஹுக்காக சகித்துக் கொண்டார்கள். அதே மாதிரி மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தன்னுடைய பிள்ளை இழந்து அல்லாஹுக்காக வாடினார்கள், அல்லாஹுக்காக அதை பொறுத்து கொண்டார்கள். ஆக இந்த 2 தாய்மாருடைய வரலாற்றில் நாம் பெறுகின்ற படிப்பினை, மரணம் என்று நிச்சயமாக ஒன்று வரும். அந்த மரணம் என்பது நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு, நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு, நம் சார்ந்த மக்களுக்கு வரும்போது அதை சகிப்புத்தன்மையோடு அடைந்து கொள்ள வேண்டும். 2வது, உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் மரணம் நிச்சயம். அந்த மரணம் சிறு பிள்ளையிலேயே வந்திருக்கக்கூடிய இவர்களை வரலாறை கேட்கும் போது யாராக இருந்தாலும் நிச்சயமாக மரணம் என்கின்ற ஒன்றை சுவைக்கத்தான் செய்வார்கள். எதற்காக இந்த செய்தி இந்த தலைப்போடு நாம் சேர்த்து சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய காலையிலே கூட நம்முடைய பள்ளிக்கு வர சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அதாவது சஹரெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 28 வயது தாண்டாத ஒரு பெண்மணிங்க, 2 வயசு குழந்தை இருக்கு, 28 வயசு தான் அவங்களுக்கு இருக்கும். என்ன பண்றாங்க, சஹரெல்லாம் பண்ணிட்டு அவங்க தூங்கி இருக்கிறாங்க. தூங்கின உடனே அந்த 2 வயசு குழந்தை தாயை தட்டி எழுப்பி இருக்கு, அழுது இருக்கு. ஆனா அந்த தாய் எழுப்பவே இல்லை. மேலும் மேலும் இந்த குழந்தை அழுவுது, தாயினால் எழுந்திருக்கவே முடியல. பக்கத்து அக்கம் மக்கள் பார்க்கும்போது அந்த பெண்மணியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா இந்த பெண்மணி இறந்து கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு அந்த பெண்மணி வீட்டிலேயே சஹர் உணவை சாப்பிட்டு படுத்த இடத்துலயே அவங்க மரணிச்சு போயிருக்கிறாங்க. 28 வயது கூட தாண்டாத பெண்மணி. கேட்ட உடனே ஒரு மாதிரி உடம்பை கிருன்னு ஆகி போச்சுங்க. அந்த அளவு மனுஷன் நினைக்கிறோம், இன்னைக்கு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, இன்னைக்கு தான் எனக்கு 40 ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னைக்கு தான் 30 ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் தலை நிறைக்கல, இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறேன், இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய உயிரை எப்பொழுது எங்கே எந்த இடத்திலே கைப்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் துல்லியமாக அறிந்தவனாக இருக்கிறான். அது மாதிரி நிறைய, நேற்று நம்ம சொன்னோமா இல்லையா, 13 வயசு சிறுவன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு மரணித்த சகோதரன் இன்றைக்கு தான் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இது மாதிரிலாம் கேட்கும்போது நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது வீணுக்காக அல்ல. அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, மக்களே நாம் உங்களை வீணுக்காக விளையாட்டுக்காக தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நிச்சயமாக என் பக்கமே மீண்டு வரக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள். அப்படி அன்றாடம் ஏதாவது ஒரு மரண செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன், என்னுடைய குடும்பத்தில் கூடங்க நம்ம அண்ணன் மாமியார் நேற்று காலையில் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 20 தடவை அவங்களுக்கு மோஷன் போயிருக்குது. பார்த்தா பிபி எல்லாம் ரொம்ப ஹையா 300 போய், தலையெல்லாம், அதாவது கண்ணெல்லாம் பார்வை கீழ் நோக்கி போய் பெரிய அளவுக்கு அவங்க சீரியஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்கு இதை சொல்றோம், 45 வயசு அவங்களுக்கு இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா.
அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் திடீரென்று ஏதாவது ஒரு இழப்புகள், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் உலக ஆசையில மூழ்கி என்னை மறந்து அல்லாஹ் என்ற பயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? திடீரென்று உங்களுடைய குரல் வலையை நாங்கள் பிடிப்போம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், எல்லோரும் அந்த அதிபயங்கரமான மரணத்தை சுவைக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படி மரணம் வருவது என்றுக்கா நினைச்சு பார்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. போன வருஷம் எத்தனை நோன்பாளிகள் இந்த வருஷம் இருக்கிறாங்க. இந்த நோன்பை துவக்கி எத்தனை மக்கள் இந்த நோன்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்போதுமே சொல்வார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமுல் லத்தாத் அல் மவுத், உலக ஆசைகளுக்கும் உலக இன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த அதிபயங்கரமான மரணத்தை எப்போதுமே நினைச்சு பாருங்க. பாவங்கள் செய்ய போகிறீர்களா? அநியாயம் செய்ய போகிறீர்களா? அடுத்த நபருடைய பொருளாதாரத்தை சூறையாட போகிறீங்களா? ஏமாத்த நினைக்கிறீங்களா? வேணாமா? திடீரென்று மரணம் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் கூற முடியாது. அந்த மரணம் வரும்போது எவ்வளவுதான் அழுதாலும் கூக்கலிட்டாலும் யாரும் வரமாட்டார்கள். கட்டின வீட்டுக்கு திருப்பி போக முடியுமா? போக முடியாது. அலுவலகங்கள்ல போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. கடையில போய் கணக்கு வழக்கு பார்க்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. தாய் வருவார்களா? தந்தை வருவார்களா? உறவுகள் வருவார்களா? யாரும் அந்த நாளில் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக ஒழுக்கமாக வாழ்ந்தமே, இறை அச்சத்தோடு வாழ்ந்தமே, இறைவனுடைய திருப்திக்காக நம்மை நாமே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தமே, இந்த அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை இந்த தோழிகளுடைய இந்த தாய்மாருடைய வாழ்க்கையில் தான் பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த படிப்பினையோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுக்கு உகந்தவனாக அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உண்டானவனாக நான் மாற வேண்டும், பல அறிவுரையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது பெருமானார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அதில் கடைசியாக சொன்னாங்க, ஹயாத்துக கபுலல் மவுத், மவுத் நெருங்குவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாஹ் ஆகிய ரப்புல் ஆலமீன் நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கான களம். அன்பிருக்கிறவர்களே, அந்த மரணத்தினுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கபரஸ்தானுக்கு போனாலும் கூட செல்போனை நோண்டிக்கிட்டு அங்க உட்கார்ந்து வீணான பேச்சுக்கள் பேசுகிறோமே. அன்றைக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் கபருக்கு சென்றால், கபர்வாசிகளே நீங்கள் சென்று விட்டீர்கள், இதோ உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த கபரஸ்தானை தாண்டி கொண்டு போகிறோமோ அதே கபரிலே கூட ஒரு நாள் அடக்கம் செய்வார்களே மக்களே. அந்த நாளிலே உலகத்துக்கு வர முடியுமா? வீட்டுக்கு போக முடியுமா? என்னதான் பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும், பெரிய சொர்க்கவாசனை அறிவிக்கப்பட்ட ஆளா இருந்தாலும் அவர் கேட்பார், யா அல்லாஹ், என்ன மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, என் சொந்த மதத்தெல்லாம் போய் சொல்லிட்டு வரேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டா கூட, அடியானே நீ நிம்மதியாக தூங்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட உலகத்து பக்கம் வரவே முடியாது. ஏன்னா மனுஷன் அல்லாஹ்வை விட, ரசூலை விட, மறுமையை விட சொர்க்கத்தில் இந்த உலகத்தை தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மரணம் வரும்போது அல்லாஹ்வை விளங்காதவன், தவறான வாழ்க்கை வாழ்ந்தவன், கல்லா இதா பலகத்தி தராக்கியா, உயிர் தொண்டை குழியை அடையுமே, அந்த சக்கராத் என்கிற நிலைமை எல்லோருக்கும் உண்டாயிற்றே. அந்த உயிர் தொண்டை குழியை அடையப்படும் போது, கால ரப்பி, இறைவா என்னை மன்னித்து விடு, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், கொஞ்ச காலம் என்னை விட்டு வைக்க மாட்டாயா? இனி ஒரு கொஞ்ச காலம் என்னை உலகத்தில் வாழ வைக்க மாட்டாயா? இந்த வாழ்க்கை, இந்த உலகத்திலே பயன்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் அற்பமானது நான் விளங்கிட்டேன் அல்லாஹ் என்று அந்த அடியான் அழுதாலும் கூக்குரலிட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனக்கு பிடிவாதமாக பிடித்தவனா, என்னுடைய காரியத்தில் அலட்சியமாக இருந்தவனா, தொழுகையை பேணாதவனாக இருந்தாயா, ரமலானுக்கு மட்டும் என்னை வணங்கினாயா? அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியானை அடித்து துன்புறுத்தி உயிரை கைப்பற்றுங்கள். கைஃபைதா தவஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அடிப்பார்கள், எதிரிபூன உஜுஹ், முகத்திலே அறைவார்கள், விலாப்புறங்களை அடித்து துன்புறுத்தி உயிரை கைப்பற்றுவார்களே. அந்த இழி நிலைமைக்கு காரணம் என்ன? அல்லாஹுக்காக வாழாதவன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழாதவன், எல்லா அநியாயங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா அட்டூழியங்களையும் செய்தவனாக அவன் இருப்பான். அப்படியானால் யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி பொருந்தி அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மாவே இர்ஜஇ. இந்த மாதிரி திடீர் சம்பவங்களை கேட்கும்போது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றைக்காவது ஒரு நாள் நம்மையும் 4 மக்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். என்னத்தான் உயிர் ரஹ்மான ஆடைகள் அணிஞ்சிருந்தாலும் சாதாரண கஃன் துணியை போற்றிவிட்டு கடைசியாக யார முகத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு யாராவது கேட்க தான் செய்வாங்க. நம்முடைய முகம், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிற தடயமே அந்த நாளில இருக்காது. அப்படி திடீர்னு சம்பவங்களை கேட்கும்போது நமக்கா வந்துருச்சு அப்படின்னு 10ஓட 11 கேட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த உணர்வு வர வேண்டும். நம் கண் முன்னாடியே மரணங்கள் நிகழ்வது, நம் கண் முன்னாடியே அந்த ஜனாசாவை தூக்கி அடக்கம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மரணம் வரும்போது யாரை அழைத்தாலும், தாயவோ தந்தையவோ உறவையோ பிள்ளையவோ யாரை அழைத்தாலும், அல்லது ஒரு சல்லி பைசாவை அழைத்து சொல்ல முடியுமா? இல்லை அன்பிற்கினியவர்களே. அந்த நாளில் யா அய்யத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி பொருந்திய அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மாவே இர்ஜஇ இலா ரப்பிகி ராதியத மர்தியா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்தவன் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு வாங்கன்னு சொல்லி இலகுவாக உயிரை கைப்பற்றி சொர்க்கத்தில் அலங்காரம் செய்வார்களே. அப்படி
இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது நம்முடைய ஒவ்வொரு மனிதருடைய கட்டாயமான கடமை. இந்த சம்பவங்களையும் இந்த விதமான வரலாற்றையும் கேட்பதன் மூலமாக எப்படி மறுமைக்காக இவ்வளவு பெரிய பொறுமையோடும் மறுமைக்காக இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்தார்களோ அந்த மாதிரியான அர்ப்பணிப்பு மறுமைதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மரணம் வரும்போது பெருமானார் ஒவ்வொரு பயானிலும் சொல்கின்ற ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், வாழும்போது மரணிக்கும் போதும் நீங்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட மூமினான ஒரு வார்த்தை. நாம் மரணிக்கும் போது நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போ இருக்கும் தெரியுமா? பெயர் தாங்கி மூமினாக இருந்தால் நடக்காது. ரமலானுக்கு மட்டும் தொழுது ரமலானு அல்லாத காலத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் கிடைக்காது. அன்பிருக்கிறவர்களே, எப்போதுமே அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை துதிபாடி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவனுக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த மறுமையிலே அந்த மரணிக்கும் போது நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி வார்த்தை என்ன? கடைசி துஆ என்ன? உயிர் அவங்களுடைய பெண்மேலிருந்து பொண்ணு, அதாவது அவங்க உடம்புல இருந்து போக போது கடைசியாக அவங்க செய்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். சக்கராத் என்கிற நிலைமை எல்லா மௌத்துக்கும் உண்டு. கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம மக்ஃபிர், இறைவா என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு கருணை காட்டுவாயாக, வல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அலா, உனக்காக உன் திருப்திக்காக வாழ நல்ல அடியார்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று கேட்டு வார்த்தையோடு பெருமானாருடைய உடலிருந்து உயிர் பிரிந்ததை நாம் கேட்கிறோமே. அந்த அடிப்படையிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே மறுமைக்காக எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரியான ஒரு பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். எல்லா காலத்தில் எல்லா சூழல் சோதனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதை தகர்த்தெறிந்து படைத்த ரஹ்மானை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மரண சம்பவங்களை கேட்கும் போது அந்த மரணத்துக்கு முன்னால் இருக்கின்ற இந்த வாழ்க்கை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீண்ட ஆயுளை நீ தர வேண்டும். உலக ஆசையை சுவைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கல்ல, அந்த ஆயுள் முழுக்க உன்னுடைய அன்புக்காக நிறைய இபாதத்துகள் சேகரிப்பதற்காக நல்ல ஆரோக்கியத்தை வழங்கி நீண்ட ஆயுளை வழங்கி மரணிக்கும் போதும் வாழும் போதும் மரணிக்கும் போதும் உன்னுடைய அடியார்களாக எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து இந்த மாதிரியான வரலாற்றை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை துக்கங்களை எல்லாம் முழுமையாக நீ நிவர்த்தி செய்து உன்னுடைய அடியார்களாக மரணித்து கபரிலே விசாலத்தை பெற்று சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ரையான் வாசல் வழியாக உலா வருகின்ற பாக்கியசாலிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.